The Legend Saravana Stores in new summer collections. JSW ஸ்டீல் அப்படின்னு சொல்லுவோம். அவங்களுக்கு வந்து டாடா ஸ்டீலுக்கு அடுத்தபடியாக ஸ்டீலில் வைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு லார்ஜஸ்ட் ப்ரைவேட் செக்டர் கம்பெனி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த JSW ஸ்டீல் அப்படிங்கிறதே சொல்லலாம். ஸ்டீல், எனர்ஜி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், சிமெண்ட், பெயிண்ட்ஸ், இந்த மாதிரி ஃபினான்ஸ் பலதரப்பட்ட ஏரியாக்களில் இந்த கம்பெனியும் வந்து அவங்களுடைய தடத்தை வந்து பயிற்சிருக்கிறாங்க. இப்போ வந்து ரீசெண்டாக ஒரு பேட்டரி ஸ்டோரேஜ் பிஸ்னஸ்லாம் ஆரம்பிச்சிருக்காங்க. சோலார் விண்ட் பவர் எக்யூப்மெண்ட்லாம் தயாரித்து கொடுக்கக்கூடிய இடத்துக்கும் இவங்க வர ஆரம்பிச்சிருக்காங்க. எலக்ட்ரிக் வெஹிக்கிள் செக்மெண்ட்லேயும் இவங்க என்ட்ரு ஆக போகிறாங்க. ஸோ அதனால் இந்த கம்பெனி கண்டிப்பாக உங்களுக்கு ஏறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. மியூச்சுவல் ஃபண்ட்லாம் வாங்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னாலே, ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படின்னாலே அந்த ஷேர் ஏறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இதே மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ் எல்லாம் அவங்க ஸ்கீம்ஸை குறைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், 19லேருந்து 15க்கு கொண்டு வராங்கன்னு நான் சொன்னேன்னா அவ்வளோதான், அந்த ஷேர் விலை இறங்க போகுது அர்த்தம். ஒரு JSW எனர்ஜி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸில் உங்களுக்கு டாட்டாவுக்கு டஃப் கொடுக்கக்கூடிய ஒரு நிறுவனம்னு பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி தான். எப்படி உங்களுக்கு JSW ஸ்டீல் டாடா ஸ்டீலுக்கு நிகராக பேசப்படுதோ, JSW எனர்ஜி அப்படிங்கிற இந்த கம்பெனியும் டாடா பவருக்கு நிகராக இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி. JSW ஸ்டீல் ஒரு நீண்ட கால அடிப்படையில் வாங்குவர்களுக்கு, ஒரு காங்கிளமேட் கம்பெனியை விரும்புகிறவங்களுக்கு ஒரு நல்ல சாய்ஸாக கண்டிப்பாக இருக்கும். ஒன் இண்டியா தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம ஒவ்வொரு வாரமும் ஒரு காங்கிளமேட் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் பற்றி பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு JSW குரூப் ஆஃப் கம்பெனிஸ் பற்றி பேசுறதுக்காக சாய் ஷாட்யூட்டினுடைய நிறுவனர் தர்மஸ்ரீ ராஜேஸ்வரன் நினைச்சிருக்காங்க. நிறைய விஷயங்கள் பேசலாம், வாங்க. வணக்கம்மா. வணக்கம்மா. இன்னைக்கு JSW குரூப் ஆஃப் கம்பெனிஸ் பற்றி பேச போகிறோம். இதில் என்ன ஸ்டாக்ஸ் நீங்கள் சஜஸ்ட் பண்ணிருக்கீங்க? நம்ம இந்த வாரம் பார்க்க போகிற ஒரு காங்கிளமேட் கம்பெனி JSW குரூப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கம்பெனி. ஜிண்டால் சவுத் வெஸ்ட் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிறது தான் இந்த ஃபுல் எக்ஸ்பேன்ஷன். இவங்களும் ஒரு மல்டிநேஷ்னல் காங்கிளமேட் கம்பெனி தான், மும்பையில் லொக்கேட் ஆகியிருக்காங்க. ஷாஜன் ஜிண்டால் அப்படிங்கிறவரால் இப்போ நிர்வாகம் பண்ணப்பட்டு வருது. இந்த கம்பெனி எப்போ ஃபவுண்ட் பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா 1982 இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி. ஸ்டீல், எனர்ஜி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், சிமெண்ட், பெயிண்ட்ஸ், இந்த மாதிரி ஃபினான்ஸ் பலதரப்பட்ட ஏரியாக்களில் இந்த கம்பெனியும் வந்து அவங்களுடைய தடத்தை வந்து பயிற்சிருக்கிறாங்க. இந்த கம்பெனி வந்து நாட் ஒன்லி ஃபார் இந்தியா, யுனைடெட் ஸ்டேட்ஸு, சவுத் அமெரிக்கா, ஆஃப்ரிக்கா அப்படிங்கிற கண்ட்ரிஸ் எல்லாத்துலேயுமே இவங்க தங்களுடைய வியாபாரத்தை வந்து பெருக்கியிருக்காங்க. அப்படிப்பட்ட இந்த ஜிண்டால், அதாவது JSW குரூப்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த குரூப்பில் இருக்கக்கூடிய சில கம்பெனிஸ் ஒரு மெயினாக பார்த்தீங்கன்னா இவங்க மேஜராக ஒரு 4 கம்பெனி தான் லிஸ்டட் கம்பெனியாக இருக்காங்க. இந்த காங்கிளமேட் கம்பெனியில் சில கம்பெனி மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆகிருப்பாங்க, சில கம்பெனி லிஸ்ட் ஆகிருக்க மாட்டாங்க, மற்ற வேறு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமாக திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா IPO வழியாக உள்ளே வருவாங்க. இந்த JSW குரூப்லேயும் பார்த்திங்கன்னா ஒரு 3 கம்பெனி தான் லிஸ்டடாக இருந்துச்சு. இப்போ ரீசெண்டாக 4வது ஒரு கம்பெனி கிட்டத்தட்ட ஒரு 13 வருஷம் கழித்து IPO வழியாக உள்ளே வந்தாங்க. ஸோ அப்படிப்பட்ட இந்த JSW குரூப் ஆஃப் கம்பெனியில் 4 கம்பெனி நம்ம பார்க்க போகிறோம். அதில் முதல் வரிசையாக நம்ம பார்க்க போகிற கம்பெனி JSW ஸ்டீல் அப்படின்னு சொல்லுவோம். அவங்களுக்கு வந்து டாடா ஸ்டீலுக்கு அடுத்தபடியாக ஸ்டீலில் வைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு லார்ஜஸ்ட் ப்ரைவேட் செக்டர் கம்பெனி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த JSW ஸ்டீல் அப்படிங்கிறதே சொல்லலாம். இந்த கம்பெனி இந்த பதிவின் போது இவங்களுடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 872 ரூபா அப்படிங்கிற இடத்துல வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இவங்களுடைய மார்க்கெட் கேப் 2,13,414 கோடி. இந்த கம்பெனி வெகு விரைவில் வந்து 1000 தாண்டுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இவங்க வந்து ஃபேஸ் வேல்யூ 1 ரூபி. ஏன்னா கடந்த ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன் இவங்க வந்து ஸ்டாக் ஸ்ப்ளிட் பண்ணாங்க. அதன் காரணமாக ஃபேஸ் வேல்யூ 1 என்று இருக்கிறது. இவங்களும் டிவிடெண்ட் தரக்கூடிய ஒரு கம்பெனி, நல்ல குட் ஃபினான்ஷியல் இருக்கக்கூடிய கம்பெனி. இந்த கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா லோயஸ்ட் ஸ்டீல் ப்ரொடியூசர் காஸ்ட் வைஸ் பார்க்கும்போது இந்த வேர்ல்ட்லேயே இவங்க தான் வந்து லோயஸ்ட் காஸ்ட்டில் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கம்பெனி கடந்த 5 வருடங்களாகவே உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் காமிச்சிருக்காங்க. இந்த இறுதியாக 4276 கோடி ப்ராஃபிட் காமிச்சிருக்காங்க. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 6% இருக்கிறாங்க. டெட் ஈக்விட்டி 1.2. இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரமோட்டருடைய பர்சன்டேஜாக 44%, எஃப்ஐஎஸ் இருக்கிறாங்க 26%, டிஐஏ 10% அண்ட் பப்ளிக் நாம் 18% வச்சுருக்கோம். டொமஸ்டிக் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸும் JSW ஸ்டீலை வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க.
மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ரீசெண்டாக. 43 ஸ்கீம்ஸில் இருந்து 46 ஸ்கீம்ஸ் வரைக்கும் கொண்டு போயிருக்காங்க. இவங்களுடைய நெட் சேல் 1,65,960. நல்ல டஃப் கொடுப்பாங்க. டாடா ஸ்டீலுக்கு டஃப் கொடுக்குற ஒரே ஆள்னா JSW ஸ்டீல் தான். இன்னும் இதில் நிறையவும் அவங்க ஜிண்டால்லேருந்து ஜிண்டால் ஸ்டீல்னு ஒரு குரூப் இருக்காங்க, அவங்களும் இருக்கிறாங்க. நம்மளுடைய ஸ்டீல் அத்தாரிட்டி செயல்கிற கம்பெனிலாம் இருக்காங்க. பட் இவங்க வந்து காஸ்ட் வைஸ் வந்து ஹாட் ரோல்டு, கோல்டு ரோல்டு, அந்த மாதிரி கேல்வனைஸ்டு அயன் வயரு, அதுக்கப்புறம் ஒயர் ராட்ஸு, ஸ்பெஷல் ஸ்டீல் பார்ஸு, இந்த மாதிரி ஸ்பெஷல் கேரக்டர்ஸும் இவங்க ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால இவங்க தனித்துவமாக தேடுறாங்க. இந்த கம்பெனி இப்போ வந்து ரீசெண்டாக பவர் செக்டரும் வரதுக்கான ஐடியாவில் இருக்கிறாங்க. ஸோ JSW குரூப் ஆஃப் கம்பெனிஸில் JSW ஸ்டீலுக்கு எப்போதுமே ஒரு முதல் இடம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸ்டீல் செக்டர் எப்போதுமே தேவைகள் நிறைந்த செக்டர் தான். அடுத்து வரப்போது பார்த்தா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு சொல்லும்போது அதில் கண்டிப்பாக ஸ்டீலும் உள்ள அடங்கியது. ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஏறும்போது இந்த ஸ்டீல், சிமெண்ட், இந்த 2 செக்டருமே ஏறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அந்த வரிசையில் JSW ஸ்டீல் ஒரு நீண்ட கால அடிப்படையில் வாங்குவர்களுக்கு, ஒரு காங்க்ளமேட் கம்பெனியை விரும்புகிறவங்களுக்கு ஒரு நல்ல சாய்ஸாக கண்டிப்பாக இருக்கும். JSW குரூப்பில் நம்ம அடுத்தபடியாக பார்க்க போகிற கம்பெனி JSW எனர்ஜி அப்படிங்கிற இந்த கம்பெனி. இந்த கம்பெனி வந்து ஒரு பவர் கம்பெனி. இவங்க மெயினாக என்ன பண்ணுறாங்கன்னா பவர் ஜென்ரேஷன், டிரான்ஸ்மிஷன், மைனிங் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் மேனுஃபேக்சரிங் பண்ணுற செக்மெண்ட்ஸில் இருக்கிறாங்க. இந்த பதிவின் போது இவங்களுடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 600 ரூபாய் அப்படிங்கிற இடத்துல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த கம்பெனி லார்ஜ் கேப் கம்பெனி தான். இவங்களுடைய எம்கேப் 1,04,979. வெகு விரைவில் வந்து உங்களுக்கு 800 ரூபாய் அப்படிங்கிற இடத்தை பிடிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக கிட்டத்தட்ட ஒரு 15,000 கோடி வந்து ஒரு முதலீடு பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாவில் இருக்கிறாங்க. இப்போ ரீசெண்டாக அவங்க 7.2 ஜெகாவாட்ஸ் அந்த ப்ரொடியூசிங்கில் தான் இருக்கிறாங்க. இவங்க என்ன எய்ம் பண்ணியிருக்காங்கன்னா கிட்டத்தட்ட நாங்கள் 20 ஜெகாவாட்ஸ் வரைக்கும் கொண்டு வருவோம், ஒரு ஃபினான்ஷியல் 30 கொண்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, இப்போ வந்து ரீசெண்டாக ஒரு பேட்டரி ஸ்டோரேஜ் பிஸ்னஸ்லாம் ஆரம்பிச்சிருக்காங்க. சோலார் விண்ட் பவர் எக்யூப்மெண்ட்லாம் தயாரித்து கொடுக்கக்கூடிய இடத்துக்கும் இவங்க வர ஆரம்பிச்சிருக்காங்க. எலக்ட்ரிக் வெஹிக்கிள் செக்மெண்ட்லேயும் இவங்க என்ட்ரு ஆக போகிறாங்க. ஸோ அதனால் இந்த கம்பெனி கண்டிப்பாக உங்களுக்கு ஏறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இவங்க ஸ்வாட் அனாலிசிஸில் கிட்டத்தட்ட 7 பாயிண்ட்ஸ் வச்சுருக்காங்க. பேஸ் வேல்யூ 10 ரூபாய் இருக்குது. இவங்களோட டிவிடெண்ட் ஈல்டு கொடுக்கக்கூடிய ஒரு கம்பெனி தான். நல்ல ஃபினான்ஷியல்ஸ் உள்ள கம்பெனி. இவங்களோட நெட் ப்ராஃபிட் 1,708 கோடி கொடுத்துருக்காங்க. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 8.26%. டெட் ஈக்விட்டியும் குறைச்சிருக்கிறாங்க. ரீசெண்டாக குறைந்திருக்கிறது 1.5 இருக்கிறாங்க. ப்ரமோட்டர் 73%, FIIs 8%, DII 9% இருக்கிறாங்க. மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. 15 ஸ்கீம்ஸில் இருந்தவங்க 19 ஸ்கீம்ஸாக மாறியிருக்காங்க. எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா, மியூச்சுவல் ஃபண்ட்லாம் வாங்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னாலே, ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படின்னாலே அந்த ஷேர் ஏறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இதே மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ் எல்லாம் அவங்க ஸ்கீம்ஸை குறைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், 19லேருந்து 15க்கு கொண்டு வராங்கன்னு நான் சொன்னேன்னா அவ்வளோதான், அந்த ஷேர் விலை இறங்க போகுது அர்த்தம். அதனால் மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ்லாம் ஸ்கீம்ஸை ஏற்றுறாங்கன்னா அந்த விலை ஏறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இவங்களுடைய நெட் சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 71,485 கோடி வச்சுருக்கிறாங்க. இந்த கம்பெனி வந்து மகாராஷ்டிராவோட வந்து டைப் வைத்துக்கொண்டு அந்த மாநிலத்தோட ஜாயிண்ட் வெஞ்சர் வச்சுக்கிட்டு எலக்ட்ரிக்கல் டிரான்ஸ்மிஷன் கம்பெனியில் இந்த மாதிரிலாம் அவங்க பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ ஒரு JSW எனர்ஜி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸில் உங்களுக்கு டாட்டாவுக்கு டஃப் கொடுக்கக்கூடிய ஒரு நிறுவனம்னு பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி தான். எப்படி உங்களுக்கு JSW ஸ்டீல் டாடா ஸ்டீலுக்கு நிகராக பேசப்படுதோ, JSW எனர்ஜி அப்படிங்கிற இந்த கம்பெனியும் டாடா பவருக்கு நிகராக இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி. ஸோ அதனால் வளர்ந்து வரக்கூடிய ஒரு கம்பெனி, ஒரு காங்க்ளமேட் கம்பெனி, மார்க்கெட் கேப்பு லார்ஜ் கேப்பில் இருக்கிறாங்க. ஸோ தாராளமாக நீண்ட கால அடிப்படையில் வாங்குறவங்களுக்கு இந்த JSW எனர்ஜி அப்படிங்கிற இந்த கம்பெனி ஒரு நல்ல சாய்ஸாக கண்டிப்பாக இருக்கும். மூன்றாவதாக நம்ம பார்க்க போகிற கம்பெனி இப்போ ரீசெண்டாக IPOவில் வந்தாங்க. 2023 செப்டம்பர் நினைக்கிறேன், அப்போ தான் வந்தாங்க. IPO வழியாக உள்ள என்ட்ரியான கம்பெனி. இந்த JSW குரூப்பில் ரொம்ப கம்மி ரேட்டில் கிடைக்கக்கூடிய, ஒரு கொஞ்சம் ரேட்டில் சொல்லுங்கள் அப்படின்னா இந்த கம்பெனி தாராளமாக நம்ம சஜஸ்ட் பண்ணலாம். JSW இன்ஃப்ரா அப்படிங்கிற பேரில் இருக்கக்கூடிய இந்த கம்பெனி. இந்த பதிவின் போது 259 ரூபா ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இவங்க IPOவில் போன வருஷம் செப்டம்பர் வரும்போது 119 ரூபா இந்த ப்ரைஸோட உள்ளே வந்தாங்க. ரீசெண்டாக வெகு விரைவிலே பார்த்தீங்கன்னா ஒரு மிட் கேப் அப்படிங்கிற கேட்டகரிக்கு வந்துட்டாங்க. 54,432 கோடி மார்க்கெட் கேப்பு கையில் இருக்குது. இவங்களும் ஃபேஸ் வேல்யூ 2 ரூபாய் இருக்கக்கூடிய கம்பெனி, டிவிடெண்ட் ஈல்டு தரக்கூடிய கம்பெனி, நல்ல ஸ்ட்ராங்கான ஃபினான்ஷியல் இருக்கக்கூடிய கம்பெனி. இப்போ தான் வந்திருக்காங்க அப்படிங்கிறதுனால இவங்களுடைய ப்ராஃபிட் வந்து போன வருஷத்தை விட இந்த வருஷம் நல்லாவே காமிச்சிருக்காங்க. 287 கோடி காமிச்சிருக்காங்க. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 5.98%.
இந்த கம்பெனியோட டெட் ஈக்விட்டியும் கம்மியாக தான் இருக்குது, மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது 0.69 தான் இருக்கிறாங்க. ப்ரமோட்டர் அதிகமான அளவுக்கு வச்சுருக்கிறாங்க, அதுதான் கொஞ்சம் பார்க்க வேண்டிய விஷயம். 85% வச்சுருக்காங்க. எஃப்ஐஐஸ் ரொம்ப கம்மி, டிஐ எல்லாமே கம்மி தான். நெட் சேல்ஸு 534 கோடி வச்சுருக்கிறாங்க. இந்த கம்பெனி எதுக்காக மெயினாக அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க மெயின் ஃபோக்கஸ் வந்து மெரைன் டைமில் இவங்க வந்து மெயினாக கார்கோ ஹேண்ட்லிங்கு, ஸ்டோரேஜ் சொல்யூஷனு, லாஜிஸ்டிக் சர்வீஸ் பண்ணக்கூடிய ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்பெனி. ரோடு அந்த மாதிரி கிடையாது, போர்ட்டு தான் இவங்களுடைய மெயினான விஷயம். ஸோ இவங்க மெயினாக வந்து போர்ட் சம்மந்தப்பட்டது, போர்ட்டு டெர்மினல்ஸில் வந்து சர்வீஸ் அண்ட் டெவலப் பண்ணுறது, ஆப்ரேட் பண்ணுறது, இந்த மாதிரி வேலைகளை பார்க்கக்கூடிய ஒரு சின்ன கம்பெனியாக இருந்தால் கூட கம்மி ரேட்டில் கிடைக்கக்கூடிய ஒரு கம்பெனின்னு பார்த்தீங்கன்னா ஜேஎஸ்டபிள்யூ இன்ஃப்ரா. இவங்க செகண்ட் லார்ஜஸ்ட் கமர்ஷியல் போர்ட் ஆப்ரேட்டர். அதனால் தாராளமாக, ஏன்னா போர்ட் அப்படிங்கிறது எப்போயுமே நமக்கு தேவைப்படக்கூடிய விஷயம். துறைமுகங்கள் எல்லாமே இங்கே வந்து நமக்கு வந்து எந்த விதமான வேலையும் நம்ம பண்ணுறதில்ல. அது ஒரு முக்கியமான ஒரு டிரான்ஸ்போர்ட்டில் ஒரு அங்கம் வகிக்குது, அதுலேயும் முக்கியமாக கார்கோ. ஸோ அதன் காரணமாக ஜேஎஸ்டபிள்யூ இன்ஃப்ரா அப்படிங்கிற இந்த கம்பெனி ஒரு நீண்ட கால அடிப்படையில் டெஃபினட்டாக நல்ல ப்ராஃபிட்டை கொடுக்கும். ஸோ இந்த கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா யூரியா, ஸ்டீலு, ஜிப்சம் கண்டெய்னர்ஸு இது மாதிரி அனுப்புறது, நாட் ஓன்லி ஃபார் இங்கே மட்டும் கிடையாது, வெளிநாடுகளுக்கு அனுப்புறது. கோவா, கர்நாடகா, ஒடிசா, தமிழ்நாடு எல்லா இடத்துலையுமே இவங்க டெர்மினல்ஸ் வச்சுருக்கிறாங்க. யுனைடெட் அரபு எமிரேட்ஸ்லேயும் 2 டெர்மினல்ஸ் வச்சுருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஃபண்டமெண்டலி ஒரு ஸ்ட்ராங்கான கம்பெனி. அவங்க வந்து இந்த மாதிரி வர்த்தகத்துக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு கம்பெனி. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எப்போதும் இதுக்கெல்லாம் வந்து சேச்சுரேஷனே கிடையாது. மேற்கொண்டு நம்ம இன்னும் என்ன பண்ணுவோம், அதிகமாக்கிட்டு தான் போவோம். அப்படி இருக்கும்போது இந்த கம்பெனி ஜேஎஸ்டபிள்யூ இன்ஃப்ரா அப்படிங்கிற இந்த கம்பெனி 260 ரூபா இடத்துல ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. வெகு விரைவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 300, 400 ஈவன் 500 கூட வருவதற்கான ஒரு நீண்ட கால அடிப்படையில் பார்க்குறவங்களுக்கு தாராளமாக இந்த கம்பெனி ஒரு மிகச்சிறந்த சாய்ஸாக ஜேஎஸ்டபிள்யூ குரூப்பில் கண்டிப்பாக இருக்கும். ஜேஎஸ்டபிள்யூ குரூப் ஆஃப் கம்பெனிஸில் நம்ம கடைசியாக பார்க்க போகிற கம்பெனி பார்த்திங்கன்னா ஜேஎஸ்டபிள்யூ ஹோல்டிங்ஸ் அப்படிங்கிற பேரில் வந்து மார்க்கெட்டில் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இந்த கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து என்பிஎஃப்சி, நான் பேங்கிங் ஃபினான்ஸ் அப்படிங்கிற கேட்டகரி கீழே வர்றாங்க. இவங்களுடைய மற்ற செக்டருக்கெலாம் அவங்க ஃபினான்ஸ் பண்ணக்கூடிய ஒரு நிறுவனமாக இருக்கிறாங்க. இந்த கம்பெனி வந்து நம்ம எதிர்காலத்தில் நல்லா போகுமா அப்படிலாம் கிடையாது. இது வந்து ஜேஎஸ்டபிள்யூ குரூப்பில் ஒரு கம்பெனி. ஏன்னு கேட்டிங்கன்னா இவங்களுடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் ரொம்ப விலை அதிகம்தான், 6194 ரூபா இருந்த போதிலும் இந்த கம்பெனியோடைய மார்க்கெட் கேப் பார்த்திங்கன்னா 6875 கோடி. ஸோ மார்க்கெட் கேப்பு ஒரு ஸ்மால் கேப்பாக உள்ள கம்பெனி, அவங்களுடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் இந்த அளவு போய்கொண்டிருக்கிறது. இது வந்து ஒரு நீண்ட கால அடிப்படையில் வாங்குவதற்கு ஒரு உகந்த கம்பெனியான்னு கேட்டிங்க அப்படின்னா அந்த மாதிரி சொல்ல முடியாது. ஏன்னா விலை அதிகமாக இருக்குங்க மட்டும் நான் சொல்லலை, அதே அளவு மார்க்கெட் கேப்பும் இல்லை. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் வேல்யூ 10 ரூபாய் இருக்குது, டிவிடெண்ட்லாம் அவங்க கொடுக்க கிடையாது, ஒரு ஆவரேஜான ஃபினான்ஷியல்ஸ் தான் அப்படின்னு சொல்லலாம். இவங்களோட நெட் ப்ராஃபிட் வந்து கண்டினியூஸாக 5 வருஷமாக இன்க்ரீஸ் பண்ணி காமிச்சிட்டு இருக்காங்க. பட் ஆனால் டிவிடெண்ட் கொடுக்கணும்ல, வர்ற ப்ராஃபிட்டை ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு பிரித்து கொடுக்க வேண்டாமா? ஸோ அந்த மாதிரி கொடுக்காம இருக்கிறாங்க. அந்த வரிசையில் பார்க்கும்போது இவங்களுடைய நெட் ப்ராஃபிட் 299 கோடி காமிச்சிருக்காங்க. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி ரொம்ப கம்மி. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வந்து பார்த்திங்கன்னா எப்போதுமே என்ன சொல்கிறேன்னா 13லேருந்து 15 இருந்தது வச்சுக்கோங்களேன், நல்ல கம்பெனி. இந்த கம்பெனியில் 1.7 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிஸ்கி தான், வாங்கினோமா ஒரு ஷார்ட் டேர்மில் கொடுத்தோமா அந்த மாதிரி தான். ஒரு நீண்ட கால அடிப்படையில் வச்சுக்கலாம், அது ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும் அப்படிலாம் சொல்ல முடியாது. ஏன்னா இந்த ரேட்டில் வாங்குறதா இருந்தால் நமக்கு வேறு நல்ல கம்பெனிகள் இதை விட பெரிய மார்க்கெட் கேப்லாம் 5 லட்சம் கோடிலாம் இருக்காங்க. பஜாஜ் ஃபினான்ஸு, ஜியோ ஃபினான்ஸ்லாம் பார்த்திங்கன்னா 2.5 லட்சம் கோடி. ஸோ நம்ம அதை வாங்கிட்டு போயிடலாம். இவங்க மார்க்கெட் கேப் இவ்வளோ கம்மியாக வைத்துக்கொண்டு ஷேர் விலை இவ்வளோ இருக்கும்போது இதெல்லாம் கொஞ்சம் ரிஸ்கியான கம்பெனி. ஸோ இந்த கம்பெனியோட ப்ரமோட்டர் 66% வச்சுருக்காங்க, எஃப்ஐஐஸ் 21% இருக்காங்க, பப்ளிக் 12% தான் வச்சுருக்காங்க. நெட் சேல்ஸும் 406 கோடி தான் இருக்குது. இந்த கம்பெனி வந்து ரீசெண்டாக 2001 தான் வந்து இவங்க இன்கார்பரேட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதன் காரணமாக இந்த கம்பெனி வந்து ஜேஎஸ்டபிள்யூ குரூப்பில் இருந்த போதிலும் இவங்களுடைய ப்ரைஸ் வந்து ரொம்ப அதிகபட்சமாக இருக்குது. ஒருவேளை ஸ்ப்ளிட் பண்ணாங்க, ஏன்னா ஃபேஸ் வேல்யூ 10 ரூபா இருக்குது, ஸ்ப்ளிட் பண்ணாங்க வேணால் நம்ம அதை பற்றி யோசிக்கலாம். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா ஜேஎஸ்டபிள்யூ குரூப்பை பொறுத்த மட்டும் ஜேஎஸ்டபிள்யூ இன்ஃப்ரா ஒரு நல்ல சாய்ஸாக உங்களுக்கு இருக்கும். ரீசெண்டாக ஐபிஓவில் வந்திருக்காங்க, அதை நீங்கள் ஒரு முதல் சாய்ஸாக வச்சுக்கலாம். இரண்டாவதாக ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல், ஏன்னா நல்ல டஃப் கொடுக்குறாங்க ஸ்டீல் கம்பெனியில், அதை நீங்கள் வைத்துக்கொள்ளலாம். மூன்றாவதாக ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜி, எலக்ட்ரிக் வெஹிக்கிளில் உள்ளே வரதுனால நம்ம அதை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணலாம். நான்காவது சாய்ஸாக இதை வைத்துக்கொள்ளலாம். ஸோ இந்த 4 கம்பெனிகளுமே வந்து ஜேஎஸ்டபிள்யூ குரூப்பில் இருக்கக்கூடிய
லிஸ்டட் கம்பெனிஸ், இன்னும் நிறைய திறனாய்வு செய்து உங்கள் பட்ஜெட்டுக்கு எது ஒத்து வருமோ அந்த மாதிரி கம்பெனிகளை நீங்கள் வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள். காங்க்ளமேட் கம்பெனி நான் கொடுக்குறதே வந்து ஏதாவது ஒரு கம்பெனி வாங்கி வச்சுட்டா கூட போதும். ஏன்னா பெரிய பெரிய ஆளுங்களுடைய கம்பெனிஸ் நம்மள்கிட்ட இருக்கும்போது அது வந்து நிச்சயமாக உங்களுக்கு ஃபண்டமெண்டலி கொஞ்சம் ஸ்ட்ராங். அதுக்காக தான் நம்ம அந்த மாதிரி காங்க்ளமேட் கம்பெனி வந்து ப்ரிஃபர் பண்ணுறோம். மற்றபடி எல்லா கம்பெனிகளுமே வந்து நல்ல திறனாய்வு செய்து வாங்குறது தான் எப்போதுமே நேயர்களுக்கு நல்ல பலனை கொடுக்கக்கூடியதாக அமையும். நிச்சயமா நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு உங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சதுக்கு நன்றி. நன்றி. The Legend Saravana Stores in new summer collections.